வணக்கம் மிஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பிரைட் ஃப்ளெக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம தேயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் தேயாங்க்கு ஒன் ஷாட் போட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. ஸோ ஃபைனலி அண்ட் இந்த ஒன் ஷாட்டோட இன்ட்ரோ என்னென்னா, நீங்களும் தேயாங்கும் இப்போ தான் நியூவாக மேரிடான கப்பல்ஸ் அண்ட் ரொம்பலாம் பேச மாட்டீங்க அவர்கிட்ட. ரொம்ப ஒரு ஷை டைப் நீங்கள். இதுக்கு முன்னாடியும் நீங்கள் மீட் பண்ணதில்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இது ஃபுல்லாக அரேஞ்ச் மேரேஜ் தான். ஸோ அரேஞ்ச் மேரேஜ்னாலே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசியிருந்தால் கூட கொஞ்சம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். பட் நீங்கள் பேசிக்கிட்டதும் இல்லை. என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க, டைரெக்டாக மேரேஜில் வந்து முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இதில் 1-2 டைம் பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான். இதுதான் உங்கள் இன்ட்ரோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தேங்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலவே நீங்கள் அவருக்கு என்னென்ன வேணுமோ தேடி தேடி பார்த்து செஞ்சிட்ருப்பீங்க. இப்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ 2 வீக்ஸ் இருக்கும். 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அவரும் ஆஃபீஸ்லாம் போக ஆரம்பிச்சிருப்பார். நீங்கள் தான் மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சு அவருக்கு சமைச்சிட்ருக்கீங்க. நீங்கள் இருக்கிறது ஃபுல்லாகவே அவங்க அப்பா அம்மா கூட தான், தனியாக இல்லை. அவங்க அப்பா அம்மா அக்கா எல்லோரும் கூடயும் தான் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் கிச்சனில் நின்று சமைச்சிட்ருக்கீங்க அவருக்கு. எப்படி பாரு இந்த பையன் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இப்போது ஒரு 1/2 hour இருக்கும், அதுக்குள்ளே எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்துடும். பாரு இன்னும் குழந்தையாகவே இருக்காரு. இவரே இப்படி இருக்காரு, இவருக்கெல்லாம் ஒரு குழந்தை வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதேதோ இமேஜின் பண்ணிட்டு அப்படியே நின்று குக் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ தேயாங்கோட அக்கா பையன்தான் உங்கள் கிட்ட வந்து நிற்கிறான். அத்தை. ஏய் ஜீவோ, என்ன சீக்கிரம் எழுந்திரிச்சிட்ட? ஆமாம். மாமா இங்கே? அவங்க மாமா குளிச்சிட்ருக்காரு. அப்படியா, சரி. அத்தை. சொல்லு, என்ன? ஒன்றும் இல்லை, எனக்கும் ஒரு பாப்பா பெற்று கொடுக்குறீங்களா? நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு, என்ன கேட்ட? இல்லை அத்தை, அன்றைக்கி கல்யாணம் ஆனிச்சுல உங்களுக்கும் தேவங்க மாமாவுக்கும். அப்போது ஒரு பாட்டி தேவங்க்கு குழந்த பிறந்தா நம்ம ஜீவோக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் உங்களை மாரி அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ண மாட்டேன்ல, நான் அப்படியே பாப்பாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன்ல. நீங்கள் அப்படியே வாய் மேலே கை வச்சுட்டு, சரி ஓகே பாப்பா தானே, போய் உங்கள் மாமா கிட்ட சொல்லு. மாமா கிட்ட வா, மாமா குளிக்கிறாங்களே. சரி, மாமா வந்ததும் சொல்லலாம், சரியா? சரி அத்தை அப்படின்ட்டு உங்கள் சிக்ஸில் லவ் யூ அத்தை, லவ் யூ டூ தங்கம் அப்படின்ட்டு நீங்களுமே கொஞ்சிட்டு அவரை கீழே இறக்கி விடுறீங்க. இறக்கி விட்டோடனே குடுக்குடுன்னு போய் அவன் ரூமுக்கு போயிருப்பான். இப்போது தேயாங்கும் அவரோட ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு கீழே தான் இறங்கி வராரு. அப்போ நீங்களும் தேயாங்கு சாப்பாடெலாம் எடுத்து வச்சுட்டு அவருக்கு பக்கத்துலேயே நிற்கிறீங்க. அப்போது ஜீஹோ ரூம்லேருந்து வெளியே வந்துட்டு அவங்க மாமா கிட்ட கால் கிட்ட நின்றுட்டு, மாம்ஸ். என்னடா இப்போ உனக்கு என்ன வேணும்? இப்போ உனக்கு உன்கிட்ட ஒன்று கேட்கணும்யா. ஐயோ, என்னடா கேட்கணும்? உங்கள் அப்பன்கிட்ட போய் கேளுப்போ. யோ, சொல்கிறது கேளியா? அவன்கிட்ட கேட்டாலாம் அவன் செஞ்சு கொடுக்க மாட்டான், நீ தான் ஏன் செஞ்சு கொடுக்கணும்? ஐயோ, என்னடா? அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சு போயிடுச்சு அவன் என்ன கேட்க போகிறான்ட்டு. உங்களுக்கு சிரிப்பு வருது, கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க 2 பேரையும். என்னடா வேணும் உனக்கு? நானே இங்கே எதுவுமே பண்ண முடியாமல் உட்காந்துருக்கேன், இதில் இவன் வேற. சொல்லு, என்ன? மாம்ஸ், எனக்கு உனக்கு தான் இப்போ என்னடா? மாம்ஸ், எனக்கு ஒரு பாப்பா பெற்று கொடுங்க. அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்த துப்பிட்டு, என்னடா சொல்கிற நீனு? பாப்பா பெற்று கொடுக்கணுமா? நானா? ஆமாம், நீங்களும் அத்தையும் சேர்ந்து பாப்பா பெற்று கொடுங்க. அப்போ நீங்கள் அப்படியே பார்த்து சிரிக்கிறீங்க. தேவங்க அங்கே என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் அப்படியே எழுந்திரிச்சிட்டு, இதெல்லாம் உனக்கு யாரா சொல்லி கொடுத்தா? அது உங்களுக்கும் வயநாட்டுக்கும் கல்யாணம் ஆனிச்சுல்ல, அப்போது
ஒரு பார்ட்டி. அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, என்ன என்ன ஆ என்னமோ அது சொன்னாங்க, இருங்க. ஆ ஆ அது வந்து உங்களுக்கும் அத்தைக்கும் பாப்பா வந்துருச்சுன்னா எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்களாம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சீக்கிரம் பாப்பா பெற்று கொடுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஐயோ, இந்த கிளவி எதையோ உளறி வச்சுட்டா. இவன் வந்து இப்போ என்ன சாவடிக்கிறான். டே இங்கே வாயேன். பாப்பாலாம் நீ கேட்ட நேரத்துக்கெலாம் வராது, சரியா? ஏன் வராது? அத்தைக்கிட்ட கேட்டால் போய் உங்கள் மாமாட்ட கேளு, ஓகே சொல்லிட்டாருன்னா தரலாம் அப்படின்னாங்க. அப்போது தேயா உங்களை திரும்பி பார்க்குறாரு. ஐயோ, குட்டி சத்தம் என்ன போட்டு விட்டுட்டானே அப்படின்ட்டு நீங்கள் கீழே குமிறீங்க. ஓ, இதில் உங்கள் அத்தையும் கூட்டா? அத்தைக்கு ஒன்றும் தெரியாது. அத்தைக்கிட்ட நான் சொன்னேன், அத்தை ஓகே உங்கள் மாமாட்ட கேளு அப்படின்னு சொன்னாங்க. நான் அதான் உங்ககிட்ட கேட்டேன். ஓ சரி, பாப்பா தானே, பெற்றுக்கலாம். அப்படியா அப்படின்ட்டு தேவங்க மேலே ஏறிட்டு கன்னத்தில் அப்படியே கிஸ் கொடுக்குறாரு. லவ் யூ மாமா. லவ் யூ டூ தங்கப்பில்ல. போயிட்டு வாங்க, சரியா? போங்க போய் ஸ்கூலுக்கு கிளம்புங்க. மாமா அப்படின்ட்டு அவனும் அப்படியே நடிக்கிறான் ஸ்கூலுக்கு லீவ் போடுறதுக்கு. அப்போ அவருமே அவரை தூக்கி கொண்டு போய் விட்டுட்டு, அம்மா என்ன சொன்ன அவன்கிட்ட? நான் எதுவும் சொல்லலைங்க. இல்லை, என்ன சொன்ன சொல்லு. இல்லை, அவன் இந்தமாரி வந்து கேட்டான், நான் உங்கள் மாமா கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ப்ராமிஸாக நான் விளையாட்டுக்கு தாங்க சொன்னேன், சும்மா ஃபன்னுக்காக. அவன் வந்து இப்படி கேட்பான்னு யாருக்கு தெரியும்? உங்ககிட்ட வந்து கேட்டுட்டான். சாரிங்க. அவரும் அப்படியே பார்த்து உங்களை சிரிச்சிட்டு, சாரிலாம் இல்லை, உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான், சரியா? சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவருமே ஆஃபீஸ்க்கு கிளம்பியிருப்பார். இப்போ இப்படியே தான் டேஸும் பாஸ் ஆகியிருந்திருக்கும். அந்த குட்டி பையன் மட்டும் உங்ககிட்ட வந்து கேட்பான், அத்தை எப்போ பாப்பா வரும் அப்படின்னு க்யூட்டாக கேட்பான். அவனுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல், சீக்கிரம் வந்துடும் நீ தங்கம் அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டே இருப்பீங்க. ஒரு நாள் நீங்களும் தேயாங்கும் ரூமில் இருப்பீங்க. சண்டே போல் அவருக்கும் ஆஃபீஸ் லீவு. நீங்களும் தேயாங்கும் உங்கள் ரூமில் இருப்பீங்க. அப்போ அந்த குட்டி பையன்தான் டோர் வாசல்ல நின்றுட்டு, மே ஐ கம்மின் அப்படின்னு க்யூட்டாக கேட்குறான். நீங்களுமே கம்மின் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு, அத்தை என்னாச்சு என் தங்கத்துக்கு எப்போ பாப்பா வரும் அத்தை அப்படின்னு ஒன்று தேவங்க அப்படியே பார்த்து முழிக்கிறாரு. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க? நீ தானே சொன்ன மாமா சீக்கிரம் பாப்பா வரும்னு, இன்னும் பாப்பா காணும் அப்படின்னு உங்கள் 2 பேரையும் பேசிகிட்டு இருக்கான். உங்கள் 2 பேர்கிட்டையும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான், எனக்கு பாப்பா வேணும் அப்படின்னு சொல்லி. ஐயோ, இவன் வேற படுத்துறானே. இங்கே ஒரு கிஸ்ஸுக்கு கூட வழி இல்லாமல் நான் உட்காந்துருக்கேன். இதில் பாப்பா கேட்குது. பாப்பா என்ன சொல்கிறது? டேய், உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறேன், வந்து உன்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறேன், இரு. ஏங்க அப்படிலாம் பண்ணிடாதீங்க. எது? ஏம்மா உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இந்த வீட்டிலையே ரொம்ப ஜாலியாக டைம் பாஸ் ஆகிறது இவன் கூட மட்டும்தான். இவன் இருக்கட்டும். ஆக மொத்தத்தில் 2 கூட்டு கலவாணி அப்படி தானே? இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அத்தை இங்கே பாருங்க, பாப்பா வேணும் எனக்கு. தங்கமே பாப்பா தானே, சீக்கிரம் வந்துடும், வெயிட் பண்ணுங்க. மாமா மட்டும் இத்தனை இயர்ஸ் வெயிட் பண்ணார்ல எனக்கு கல்யாணம் பண்ணிக்க, அப்போது நீங்களும் வெயிட் பண்ணுங்க, சரியா? அப்போ தேயம் உங்களையே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. நீங்களும் அந்த பையனும் அவ்வளோ அழகாக விளாண்டுட்டு குட்டி குட்டியாக சண்டை போட்டுட்டு அந்த பாப்பா எங்கன்னு கேட்குறது இப்படியே பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும். அதே உட்காந்து தேவங்க ரசிச்சிட்டு இருக்காரு. இவளே ஒரு குழந்தை, இவளுக்கு ஒரு குழந்தையா? குழந்தை மாரி பண்ணிகிட்ருக்கா. சீக்கிரம் டிவைன், சீக்கிரம் நம்ம 2 பேரும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்.
அப்படின்ட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. இப்படி தான் அவங்க 2 பேருக்கும் டேஸ் பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். அண்ட் ஜீஹோ உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும், அவனுக்கு ரொம்ப லவ் அண்ட் கேர் கொடுப்பான். அண்ட் உங்களுக்கும் அவனை தான் ரொம்ப பிடிக்கும், தேவங்க விட கொஞ்சம் லைட்டாக அப்படி சொல்லலாம். ஏன்னா ரொம்ப உங்கள் 2 பேருக்கும் ரொம்ப ஒரு பாண்ட் நல்லாவே க்ரியேட் ஆகிருந்திருக்கும். நீங்கள் இப்போது உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறீங்க. அவங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் அவங்க வீட்டுக்கே போயிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் உங்களை மட்டும் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ இப்போ தேயாங்கும் உங்களை கொண்டாந்து விட்டுறதுக்காக காரில் வந்துட்டுருக்காரு. அப்போது ஜீஹோ தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, அத்தை போயே ஆகணுமா? நீ உங்கள் அம்மா கூட தானே இருக்க? ஆமாம். எனக்கும் என் அம்மாவை பார்க்கணுன்னு தோணும்ல? ஆமாம். அப்போ நான் போயிட்டு வரலாம்ல? போகலாம் அப்படின்ட்டு க்யூட்டாக பவுட் பண்ணிட்டே சொல்கிறான். இதெல்லாம் தேவங்க அந்த கண்ணாடி வழியாக பார்த்துட்டு தான் வராரு, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்ட்டு. அங்கே மட்டும் கொஞ்சம், இங்கே மட்டும் என்ன கிடைக்குது? ஐயோ கடவுளே, கட்டின புருஷன் நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஒரு மிஸ் யூ, லவ் யூ பேசணும், பேசக்கூட மாட்டேன்றா. இவளெல்லாம் என்ன பண்ணுறது தெரில. ஐயோ அப்படின்ட்டு அவரும் உங்களை பார்த்துட்டு வண்டி ஓட்டிகிட்ருக்காரு. இப்போ உங்கள் வீட்டுக்கும் போயிருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போய் உங்கள் லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜீகோ தான் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, அத்தை நானும் உங்கள் கூடவே இருக்கவா? என் கூட இருக்கியா? அத்தை பார்த்துக்கிறேன். நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவனும் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அப்போ தேவங் தான் ரூம் கிட்ட வந்துட்டு, டேய் போகலாமா? மாமா நான் வரல, நான் அத்தை கூட இருக்கேன், நீங்கள் மட்டும் போங்க. இது வரலையா? ஏய் உங்கள் அம்மா அடிப்பாடா, வா. வரல, நான் அத்தை கூட இருக்கேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டு தேவங்க தள்ளி விட்டு டோரை சாத்துறான். தேவங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே அவரும் கீழே இறங்கி வந்துட்டார். நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அவர் டோரை ஓப்பன் பண்ணுவாருன்ட்டு. என்ன இன்னும் அவர் டோரே ஓப்பன் பண்ணல, என்னாச்சு, போயிட்டாரா என்ன அப்படின்ட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, ஆளே இல்லை. அப்புறம் உங்களுக்கும் சோகமாயிருது, டல்லாகிட்டு நீங்களும் போய் பெட்டில் உட்காடுறீங்க. அப்போ ஜீகோ தான், என்னத்த ஏன் டல்லாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, உங்கள் மாமா போயிட்டார்ல அதனால தான். ஓ சரி சரி, மாமாவையும் இருக்க சொல்லலாமா இங்கே? வேணாம், அவருக்கு ஆஃபீஸ் இருக்கும், அதனால வேணாம், விடு. 2 days தானே, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் போகலாம். சரி ஓகே அப்படின்ட்டு 2 பேரும் ரொம்பவே ஜாலியாக உங்கள் அப்பா அம்மா வீட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க. ஹஸ்பண்ட் கூட என்ஜாய் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் அக்கா பையன் கூட தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள். தேவாங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. உங்களை விட்டுட்டு வந்ததுலேருந்தே அவருக்கு ஒரு மாதிரியாகவே இருந்திருக்கும். இப்போ 2 daysம் ஆயிருக்கு, அவர் உங்களை தான் பார்க்க வராரு. நீங்களும் ஜீகவும் ரொம்ப ஜாலியாக அழகாக விளாண்டுட்ருக்கீங்க. அதை அப்படியே வந்து பார்த்துட்டு, அதானே என்னெல்லாம் யார் கண்டுக்க போகிறா, கல்யாணம் ஆச்சுன்னு தான் பேர் இருக்கா பாரு அப்படின்ட்டு உங்களை மேலே கீழேயும் பார்த்துட்டு இப்படியே நிற்கிறாரு. அப்போது ஜீகோ தேவங்க பார்த்துட்டு, மாமா நீங்களா, எப்போ வந்தீங்க அப்படின்ட்டு தேவங்கிட்ட ஓடி போய் அவனை தூக்க சொல்கிறான். இவரும் தூக்கிட்டு, இப்போ தான் வந்தேன், போகலாமா வீட்டுக்கு? போகலாம். அப்போது உங்களை பார்த்துட்டு, போகலாமா வீட்டுக்கு? அப்போ நீங்களும் சரிங்க போகலாம். எனக்கு கால் பண்ணவே இல்லை வரேன்னு சொல்லிட்டு. இல்லை, ஆஃபீஸ் முடிஞ்சு அப்படியே வந்துட்டேன். ஓ சரி ஓகேங்க. அப்போ நீங்கள் தான் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. இதெல்லாம் ஜீவோ பார்த்துட்டு உங்கள் பின்னாடியே வரான். அப்போ தேங்கும் அப்படியே பார்த்துட்ருக்காரு. நான் புருஷனா இவன் புருஷனா, இல்லை எனக்கே புரியல, இரு வரேன் அப்படின்ட்டு அவரும் அப்படியே மாடிக்கு தான் வர்றாரு உங்கள் ரூமுக்கு. அவர் வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஜீகோவும் நீங்களும் உங்களோட ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. பார்த்துட்டு, ஜிகோ ஆமாம் கொஞ்சம் வெளியே போறியா? எதுக்கு போறியா என்ன? போகிறேன், ஆனால் எதுக்குன்னு சொல்லுமாம்மா. உனக்கு பாப்பா வேணுமா வேண்டாமா? அப்போ நீங்கள் அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. வேணும். அப்போ போ வெளியே.
அப்படின்னோடனே அவனும் வெளியே போயிட்டான். அப்படியே அவர் டோர்லாம் லாக் பண்ணிட்டு உங்ககிட்ட தான் வராரு, உங்களுக்கா சிவர் ஆகுது. அப்படியே அவர் உங்களை வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு, பாரு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு என்னை சுத்தமாக பிடிக்கலையா என்ன? பிடிக்கலன்னா சொல்லு. இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே, அப்புறம் எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? எப்படிங்க? எனக்கு வயன் நமக்கு கல்யாணம் ஆகி 1 month ஆகுது. நீ என்கிட்ட ஒழுங்காக கூட பேசல வயன், உனக்கு தெரியுதா இல்லையா? சாரிங்க, நான் தெரியும் வயன், தெரியும். நீ ரொம்ப ஷை டைப் அப்படி தானே? வாழ்க்கை முழுக்க இப்படி தான் இருக்க போறியா, ஷை டைப்னு? சாரிங்க. சாரிலாம் இருக்கட்டும் வயன், உனக்கு என்கிட்ட பேசணுன்னே தோணலையா? இல்லைங்க, அது ஏய் ஓரா நடிக்காத வயன், உனக்கும் ஆசை இருக்குன்னுலாம் தெரியும். என்கிட்ட பேசுவேன், மனசு விட்டு பேசு, இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் பேசினா தானே எனக்கு தெரியும். நீ எதுவுமே என்கிட்ட பேசினதே இல்லை, எனக்கு எப்படி தெரியும் உன்னை பற்றி சொல்லு? அதுவும் இல்லாமல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட ஏதோ ஓரளவாச்சும் தெரிஞ்சிருக்கும். இத்தனையும் நம்ம அரேஞ்ச் மேரேஜ், எப்படி சொல்லு? ஏங்க அது எதுனா பேசுவேன், பேசு. ஏங்க அது எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் உங்ககிட்ட பேச தான் கொஞ்சம் பயம், அவ்வளோதாங்க. மற்றபடி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கீழே குமிச்சிட்டே சொல்கிறீங்க. நான் நம்ப மாட்டேன். உனக்கு என்ன பிடிக்கல தானே, எப்பயே சொல்லு. இல்லைங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க, உண்மையாக ப்ராமிஸாக எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். மறுபடி போய் சொல்லிட்டு இருக்காது வயன். அப்படியா என்கிட்ட பேச மாட்டேன்ற? இல்லைங்க, அது அது அதான் சொல்கிறேன்ல, எனக்கு கொஞ்சம் பயங்க, அவ்வளோதான். ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அவர் கண்ணை பார்த்துட்டு ஐ லவ் யூங்க. அப்போ தேங்கும் உங்களை பார்த்துட்டு, உண்மையாவா? ஆமாம், ஐ லவ் யூ ஸோ மச். அவர் அப்படியே உங்கள் சீக்ஸில் கை வச்சுட்டு, லவ் யூ டூ, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இனி இப்படி பண்ணாதவன், எனக்கு கஷ்டமாக இருக்குது. பண்ண மாட்டேங்க, இனி நான் பயப்பட மாட்டேங்க அப்படின்ட்டு நீங்களும் லவ் யூ டூங்க அப்படின்ட்டு 2 பேருமே கிஸ் பண்ணுறீங்க. அப்போ ஜீகோ தான் கதவை திறந்துட்டு வந்து, மாமா எவ்வளோ நாளே வெயிட் பண்ணுறது? டேய், அப்போ நீங்கள் 2 பேரும் தனியாக போயிட்டு, டேய் ஏன்டா? ஐயோ, நானே இப்போ தான் கிஸ் அளவுக்கு வந்துருக்கு, அதை பொறுக்காது எனக்கு. சரி போகலாமா? போகலாம் அப்படின்னு நான் அவனும் கீழே போயிடுறான். போகலாமாடி? போகலாங்க அப்படின்ட்டு நீங்கள் ப்ளஷ் ஆகிட்டே சொல்கிறீங்க. இப்படியே நீங்கள் வீட்டுக்கும் வந்திருப்பீங்க. ஜீகோ அப்படியே தாத்தா பாட்டி ரூமுக்கு போயிருப்பார். நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்திருப்பீங்க. இப்போ ரூமில் வந்துட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டில் நடந்ததெல்லாம் யோசித்து பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போ தேயாங் பின்னாடியிலேருந்தும் வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு ஷோல்டரில் அப்படியே ஏங்க கூசுதுங்க. கூசுதா? ஏண்டி கூசுது? இனிமேல் பழகிக்கோ சரியா? கூசுதுங்க. கூசாதுடி, பழகிக்கோடி நீ சரியா? சரி. ஆமாம், உனக்கு இந்த மாமா அப்படிலாம் கூப்பிட்றது பிடிக்குமா என்ன? யார? என்ன தாண்டி அப்படிலாம் கூப்பிட்டா உனக்கு பிடிக்குமா என்னன்னு கேட்குறேன்.
கூப்பிடலாமே. அப்போது இனி என்ன மாமான்னு கூப்பிடுறியாடி? உங்களையா? ஆமாம், என்னதான் மாமான்னு கூப்பிடுறியா? சரி ஓகேங்க. ஓகேங்கவா? சரி ஓகே மாமா. பாபா லவ் யூ அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. பாப்பாவா? இது என்ன? ஆமாண்டி, நான் மாமாண்ணா நீ பாப்பா, ஓகேவா? ஓகே ஓகே அப்படின்ட்டு அவர் பார்த்துட்டு சிரிக்கிறீங்க. அவர் என்ன நினச்சாருன்னு தெரில, அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிட்டு. ஆமாம், மேட்ரு பற்றிலாம் தெரியுமா எதுவும்? ஏன் அதை பற்றி கேட்குறீங்க? சும்மா சொல்லு, தெரியுமா என்ன? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா? ஃபுல்லாக தெரியாது அடி. ஃபுல்லாக தெரியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம். அப்போ சரி, அந்த கொஞ்சத்தை இன்னைக்கு பார்ப்போம். பாக்கிய நான் சொல்லித்தரேன், ஓகேவா? என்ன உனக்கு புரியும்டி, புரியாத மாதிரியே நடிக்காது, ஓகேவா? உனக்கு புரியும், புரியாத மாரி நடிக்காத, சரியா? இன்றைக்கி கொஞ்சம் பண்ணிக்கலாம், நாளைக்கு நான் சொல்லித்தரேன், அதை பண்ணலாம், சரியா? நீங்கள் அப்படியே தலையை மட்டும் ஆட்டுறீங்க. சரிடி, தலையை மட்டும் ஆட்டு நல்லா. சரி ரைட்டு, சரி நான் போகிறேன், எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவரும் வெளியே கிளம்பியிருப்பார். இப்போ அப்படியே நைட்டும் ஆகியிருக்கும். நைட்டு நீங்கள் தான் அவருக்கு பால் எடுத்துகிட்டு வர்றீங்க. அவரும் அப்படியே அதை வாங்கி குடிச்சிட்டு, என்னடி பண்ணலாமா? சரி அப்படின்னோடனே உங்களை அப்படியே கையை பிடிச்சி இழுத்து பெட்டில் போடுறாரு. நீங்களும் அப்படியே பெட்டில் படுத்துட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அது ரொம்ப பெயினாக இருக்கும்னு, பட் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. பண்ணிடலாண்டி. ஒரு மாதம் அப்படியே வச்சுருந்தல, இன்னைக்கு இறக்குறேன்டி. என்ன? இல்லை பார்த்து பண்ணி விட்டார்லான்னு சொன்னேன்டி. ஓ பார்த்து அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க. அவர் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு, ஏய் இங்கே பாரு, கண்ணெல்லாம் மூடக்கூடாது, சரியா? என்ன நீ ஃபீல் பண்ணணும், ஓகேவா? ஃபீல் பண்ணி தான் அது இது பண்ணணும், சரியா? சரி ஓகே அப்படின்னோடனே நீங்களும், ஆமாம் ஃபஸ்ட்டு என்ன? ஃபஸ்ட்டா வா சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அவர் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் ஏதோ பேக் கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு, சரியா? சரி ஓகே. நெக்ஸ்ட்டு என்னை விட நீ ஃபஸ்ட்டாக இருக்க போல். அப்படிலாம் இல்லை, அது சரி சரி நெக்ஸ்ட்டு தானே அப்படின்ட்டு அவரோட டிஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணி வீசுகிறாரு. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிறீங்க. என்ன கண்ணை மூடிக்கிட்ட? ஏன் நீங்கள் டிஷர்ட்லாம் கழட்டினீங்க? அப்போது வித்திலே பண்ணுங்கிறியா? வித்திலேலாம் பண்ண முடியாது, வித்தவுட்டில் தான் பண்ண முடியும், புரியுதா? என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் புரிய வேண்டியவங்களுக்கு புரியும், நீ மூடினுரு. இப்படி தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இது தான், சரியா? நீ கழட்டுறியா நான் கழட்டவா? சி அதெல்லாம பண்ணணும்? ஐயோ ஆமாண்டி, அதெல்லாம் பண்ணணும் தான், பண்ணிடு அப்படின்னோடனே நீங்களும் ஒன்று ஒன்றா அவங்க ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணி அப்படியே போடுறீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு போகலாமா? போகலாம் அப்படின்னோடனே அவரும் உங்கள் மேலே ஹோர் ஆகிட்டு உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணி லிக் பண்ணி அங்கேக்கு அங்கே பைட்டெல்லாம் கொடுக்குறாரு. உங்களுக்கு அதெல்லாம் வலிக்குது. நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஏய் சும்மா இருக்கக்கூடாதுடி, இதெல்லாம் நீயும் பண்ணணும். கடிக்கிறதெல்லாமா பண்ணணும்?
அடியே ஐயோ ஆமாண்டி பண்ணி தொலைடி அப்படின்னு அவனே உங்களை பண்ண சொல்லி அவனே இது பண்ணிக்கிறான். அப்புறம் என்ன, அவங்க 2 பேருக்கு ஒரு நல்ல ஒரு மேக் அவுட் செக்ஷன் முடிஞ்சிருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் உங்களை ஹக் பண்ணிட்டு இருக்காரு. மாமா இதை கேட்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குடி. பாப்பா லவ் யூ. லவ் யூ டூ மாமா. எங்கடி அந்த ஷை டைப்புன்னு நாங்களே, அந்த ஷை டைப்பை காணும் எங்கடி? அதெல்லாம் போயிட்டா எங்கடி போணுச்சு? என் புருஷன் என்னை ஃபுல்லாக பார்த்துட்டாங்களே, அதனால ஓடி போச்சா? சரி தாண்டி. அப்போ இனி அந்த ஷை டைப்பு ஒயனு வரமாட்டா அப்படி தானே? வருவா, அப்பிக்கப்ப எப்போன்னா வருவா. சரிடி. என்ன மாமா பண்ணுற நீனு? சும்மா இருடி மாமா, சும்மா இருவான். லவ் யூ டூ மாமா அப்படின்னு 2 பேருமே கிஸ் பண்ணுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகும். அப்போது ஜீகோ தான் அவங்கள தேடிட்டு உங்கள் ரூமுக்கு வராரு. அத்தை என்னம்மா? நான் நேற்று ஒரு ட்ரீம் கண்டு தெரியுமா? அந்த ட்ரீமில் நானும் பாப்பா, நீங்கள், மாமா எல்லோரும் ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? பாப்பா அழகாக இருந்தாத்த அப்படின்ட்டு க்யூட்டாக சொல்கிறான். அப்படியா? சரி பாப்பா சீக்கிரம் வந்துடும், வெயிட் பண்ணுங்க. சரி அப்படின்னு இதெல்லாம் தேவம் கேட்டுட்டு அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு நம்ம நேற்று தான் மேட்ரு பண்ணோன்னு? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? உங்கள் பொண்ணு அதுக்குள்ளே அங்கே ட்ரீமில் வந்துட்டாலோ என்னமோ. சரிதான் வந்துட்டா, அப்போது என் பொண்ணு இருக்கலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறீங்க. உங்களுக்கும் தேயாங்க்கும் இப்படி தான் டேஸ் பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். 2 பேருமே அவ்வளோ அழகாக ரொம்ப ஒரு ஜென்யூன் கப்புளாக 2 பேருமே இருக்கீங்க. ரொம்ப நீங்கள் ஷை ஆகிறதுலாம் உங்களுக்கு ஸ்டாப்பே ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு அவர் பண்ணுவார். ரொம்ப ஒரு கேர் பண்ணி ரொம்ப உங்களை அழகாக பார்த்துட்ருப்பாரு. இப்போ நீங்களும் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க. அவங்களுக்கு இப்போது 6th மந்த் இருக்கும். அப்போது ஜீகோ தான் உங்கள் வயிற்றில் கை வச்சிட்ருக்கான். அப்போது அந்த பாப்பாவும் உங்கள் வயிற்றுக்குள்ளே உள்ள பாப்பாவும் உதைக்கிறா. அதை பார்த்துட்டு அத்தை பாப்பா ஒதுக்கிது அத்தை அப்படின்னோடனே அவன் அழகாக அவன் முட்டைக்கண்ணை விரிச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பான். அதை நீங்கள் பார்த்துட்டு பாப்பா ஒதுக்கிதா, இன்னும் 4 months தான், பாப்பா வெளியே வந்துடும், நம்ம விளையாடலாம் பாப்பா கூட. சரி அப்படின்ட்டு 2 பேரும் ஹைஃபை போட்டுக்கிறீங்க. இதெல்லாம் தேவங்க பார்த்துட்டு சரி தாண்டி, உங்கள் 2 பேருக்குமே இல்லைடி, எனக்கு மட்டும்தான் என் பொண்ணு, கொடுக்க மாட்டேன்டி உங்கள் 2 பேர்ட்டையும். அப்போ அந்த பையன் ஜீகோவும் பார்த்துட்டு மாமா பேசாமல் போ மாமா அப்படின்னு திட்டு விட்டாரான். நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. பார்த்துக்கிறேன்டா, என் பொண்ணு வந்தோன்னா உனக்கு லவ் ப்ரப்போஸ்லாம் இல்லை, பிரேக்கப் தான் பாரு மாமா அப்படின்ட்டு அவனும் க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கான். இப்படியே தான் அவங்களுக்கு டெலிவரி வரைக்குமே ரொம்ப அழகாக போயிருந்திருக்கும் ஜீகோ அண்ட் தேவங்க கூட. இப்படியே தான் அவங்களுக்கு டெலிவரியும் ஆகியிருக்கும். தேவங்கும் ஜீகோவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அங்கே பிறந்திருக்கிறது கேர்ள் பேபி தான். 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏய் அது ஏன் பொண்ணுடா? நோ ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட். டேய் சாவச்சிருவேன், அது என் பொண்ணு, உனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது போடா. மாமா இன்னொன்னும் ஷீ இஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு க்யூட்டாக 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. தோன்றும் அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும், 7 ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு இன்றே நான் வாழ வேண்டும். காலம் முடியலாம், நம் காதல் முடியுமா? நீ பார்க்க பார்க்க காதல் கூடவே.
உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. ஓகேடா, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஸ்டா வாட்ஸ்அப்பில் யாரும் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்டில் சைனிங் ஆஃப் பிரைட். டாடா, பாய், லவ் யூ.